வணக்கம். ஹிமாச்சல பிரதேசம் 2027 நவம்பர் மாதத்துல அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ சட்டமன்ற தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று ஹிமாச்சல பிரதேசம். ஸோ இந்த மாநிலம் ஒரு குட்டி மாநிலம். 68 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று ஹிமாச்சல பிரதேசம். ஸோ அங்க தற்பொழுது காங்கிரசினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அங்க போன மே மாசத்தினுடைய கடைசியில உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது. ஸோ பல இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. 4 மாநகராட்சியில 3 மாநகராட்சியில பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. எப்பயுமே ஆளக்கூடிய கட்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் பல இடங்கள்லயும் இருக்குது. ஆனாலுமே காங்கிரசினுடைய ஆட்சியில பாஜக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த ஹிமாச்சல பிரதேசத்துல குல்லு அப்படின்ற மாவட்ட பஞ்சாயத்துக்கான தேர்தல் சமீபத்துல நடந்திருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி அதனுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. மொத்தமா 14 இடங்களுக்கான அந்த தேர்தல்ல 10 இடத்துல பிஜேபியும் 4 இடத்துல காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த மாவட்ட பஞ்சாயத்தை பிஜேபி 23 வருஷத்திற்கு அப்புறமா கைப்பற்றி இருக்கிறாங்க. காங்கிரசினுடைய வசம் இருந்த, காங்கிரசினுடைய கோட்டையா 23 வருஷமா இருந்த குல்லு மாவட்ட பஞ்சாயத்தை தற்பொழுது பாஜக கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். குல்லு மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவரா தாக்கூர் தாஸும் துணைத் தலைவரா நீனா ஜோஷியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ காங்கிரசினுடைய கோட்டையில பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 68 சட்டமன்ற தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த குல்லு மாவட்ட பஞ்சாயத்துக்கு நடந்த சமீபத்தில் நடந்த தேர்தல்ல 10 இடத்துல பிஜேபியும் 4 இடத்துல காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாஜகவினருக்கு 23 வருஷத்துக்கு அப்புறமா இந்த குல்லு மாவட்ட பஞ்சாயத்தை கைப்பற்றினது ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்குது. சட்டமன்ற தேர்தலை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு வெற்றி அப்படின்றது அவர்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ இது சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.